welcome back to my channel Mathi TrendyCreations. Today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், லில்லி பூ நெக்லஸ் மாலை வந்துட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று பூ, இன்னொன்று உள்ள நூல். லில்லி பூ, அதாவது தமிழில் வந்துட்டு சாமங்கின்னு சொல்லுவாங்கள்ல, சாமங்கி பூ, அதுவும் நமக்கு உள்ள நூலும் வந்துட்டு இதுக்கு தேவை. வாங்க கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். உள்ளன் நூலை வந்துட்டு எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டு மற்ற 3 விரலை வச்சு நல்லா கொஞ்சம் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல் மேலே இப்போது நமக்கு மேலே வர நூலை வந்துட்டு டைட்டாக வந்துட்டு மேலே விட்டுடலாம். விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த லில்லி பூவை, அதாவது சாமிக்கு பூவை எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, யூ ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப் வர்றது மேலே பார்த்து வச்சுக்கோங்க. கீழே அதோட பெண்டிங் வந்து கீழே இருக்கட்டும். மேலே நல்லா யூ மாதிரி சி மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த போர்ஷனை மேலே பார்த்து வச்சுக்கலாம். பூவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள நூலை இந்த மாதிரி எடுத்து நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே மெதுவாக வந்துட்டு கீழே வழியாக 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மேலே காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே பூ கட்டுறதுக்கு மாதிரி நம்ம நூலை 2 மடக்கி எடுத்து அந்த காம்பு மேலே வச்சு இந்த மாதிரி மெதுவாக டைட் பண்ணிடுங்க. இப்போ நாட் விழுந்துருச்சு. இப்போது இது பக்கத்துலேயே இன்னொன்று வச்சு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு லில்லி எடுத்து நூல் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூ பக்கத்தில் நல்லா டைட்டாக வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு அலைன் பண்ணிடுங்க. இந்த பூ அழகாக அலைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேலே காம்பை பார்க்கக்கூடாது, கீழே வந்துட்டு பூ இருக்கு இல்லையா, அந்த அலைன்மெண்ட்டு நமக்கு ஈவனாக இருக்கணும். நமக்கு காம்பு மேலே இருக்கிற போர்ஷன் தேவையில்லை, கீழே இருக்கிறது தான் அலைன்மெண்ட் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். இதே மாதிரி உள்ள நூலை எடுத்து கீழே வழியாக நம்ம சுற்ற போகிறோம். இப்போது 2 பூவையும் நம்ம சேர்த்து 2 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 சுற்று சுற்றினதுக்கப்புறம் நாட் போடுறதும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே தானே நாட் போடுவோம், அதுவும் 2 பூவுக்கும் சேர்த்து நாட் வந்து போட்டுடலாம். நாட் போடுறப்ப நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோந்தான். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பூ வச்சு கட்டுறேன் பாருங்கள். இன்னொரு பூ அதே மாதிரி நூல் மேலே வச்சு பழைய பூ கிட்ட தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ஈவன் பார்த்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டு பூ அண்டு இப்போ வச்ச புது பூ மட்டும் கணக்கில் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கும் முன்னாடி கட்டின பூவை வந்துட்டு நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். கீழே வந்துட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பூ, லாஸ்ட்டு பூ அண்டு இப்போ புதுசாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூவையும் சேர்த்து ஒரு நாட் வந்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பூக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம கீழே வந்துட்டு 2 சுற்று சுற்றணும். இனி வர எல்லா பூவுக்கும் கீழே வந்துட்டு ஒரு சுற்று சுற்றினா போதும். நம்ம கவுண்ட் பண்ணுற பூ மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பூ அண்ட் நியூ பூ இந்த மாதிரி கணக்கில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அவ்வளோந்தான். இதே மாதிரி தான் இனி எல்லா பூவையும் வந்துட்டு இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம கட்ட போகிறோம். அதாவது உள்ளன் நூல் மேலே ஒரு புது பூ வைக்க போகிறோம், பழைய பூக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், லாஸ்ட் அண்ட் நியூ பூவுக்கு கீழே சேர்த்து ஒரு சுற்று சுற்ற போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலே லாஸ்ட் அண்ட் நியூ பூவை காம்பு சேர்த்து பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக கட்ட போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ஜட பின்னல் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுதா, அழகாக ஜடை மாதிரி இருக்கும். நம்ம வந்து தலை பின்னுவோம்ல, அதே மாதிரி அழகாக வந்து பின்னல் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும்.
இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த மெத்தடில் கட்டி பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கட்டுறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை கட்டி பழகிக்கலாம். இல்லை பூ கட்டுற பேசிக் தெரியும் அப்படின்னாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பூவே கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you in the next video. Thank you.